தளபதியோட எரா முடிஞ்சு இனிமேல் வந்து சிஎம்மோட எரா தான். அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் சிஎம் தான் வருவார். அண்ணாவை இனிமேல் பார்க்க முடியாதுன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கத்தி கத்தி தொண்டை பேச முடியல, தொண்டை கட்டி. எப்பயுமே நிரந்தர சிஎம் அவர் தான் நம்மளுக்கு. படம் வேற மாதிரி வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு படம், மாசா இருக்கு. இதான் படம்னா படம், இதான் படம். விஜய் ஃபேன் கிடையாது, ஆனா இந்த படம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எல்லாமே மாற்றம் வந்துருச்சுல்ல, அது ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு. படம் வேற லெவலு அப்படின்னு சொல்லுவேன். 2 தடவை பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்ச அஜித் தான், கடவுளே அஜித். எனக்கு மனசே இன்ட்ரோவை தான் பார்க்க முடியாமல் போனதா கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, பட் குட் டச் பேட் டச் பற்றி ஸ்ட்ராங்காக ஒரு எவிடன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஏங்கிறத யூ பை ஏன்னு கூட மாற்றலாம். இவனை தூக்கிட்டு வந்திருக்கேன், 3 மாசம் பிள்ளை வேற மாதிரி. பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்னால் வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் இதில் பார்த்துட்டேன், இப்போ தேட்டரில் பார்த்தேன். லீக் ஆனது படம் செம்மையாக இருக்குது. நான் பார்க்குறது 3ஆவது தடவை. எங்கள் அண்ணன் 3ஆவது தடவை பார்க்குறேன். தேர்வுனால இன்னும் எங்கள் அண்ணனை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுல்ல. இன்னி திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி அப்படி படம் ரிலீஸ் ஆகும், அதை பார்த்துக்குவோம். ஓப்பனிங் ஷோவில் இங்கே தான், அடுத்து இங்கே தான், 3 தடவை இங்கே தான். ஃபேன் ஷோ மாதிரி இருக்குது. எங்கள் அண்ணன் படம் எங்கே ரிலீஸ் ஆனாலும், எப்போ ரிலீஸ் ஆனாலும் எங்கள் அண்ணன் படத்தை பார்ப்போம். சார், எங்கள் அண்ணன் இல்லை, சிஎம் சார் படம் எப்போ வந்தாலும் எங்கள் அண்ணன் கெத்து தான். எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதி, எங்கள் சிஎம், நிரந்தர சிஎம். படம் நல்லா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. அண்ணாவை இனிமேல் பார்க்க முடியாதுன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கத்தி கத்தி தொண்டை பேச முடியல, தொண்டை கட்டி. நல்லா தான் இருக்கு படம். வந்து 10 நாளைக்கு மேல. ஆமா, கிளைமேக்ஸ் சீன்லாம் கண்டிப்பா அழுகிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு படம் பார்க்க. அண்ணா வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிக்கு நிஜத்துலேயும் செய்வாரு நாங்கள் நம்புகிறோம். எப்பயுமே நிரந்தர சிஎம் அவர் தான் நம்மளுக்கு. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தளபதியோட எரா முடிஞ்சு இனிமேல் வந்து சிஎம்மோட எரா தான். அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் சிஎம் தான் வருவார். லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. எல்லோரும் நல்லா பார்க்க வேண்டியது தான். படம் சூப்பர்னே. குழந்தை பார்க்க எல்லா படம்னா சிஎம் சார் லாஸ்ட்டாக படம், ஆனால் ரொம்ப மக்களை கவர வச்ச படம். நல்லா தான் இருக்குது, பார்க்கவும் சலிக்காது. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் வேற மாதிரி வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு படம், மாசா இருக்கு. இதான் படம்னா படம், இதான் படம், சூப்பர் படம். நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா. கடைசி படம் சூப்பரா இருக்கு. என் படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் தியேட்டருக்கு வந்து பாருங்க, அல்டிமேட். நான் ஆக்சுவலாக வெளியூர்ன்றதுனால இன்னைக்கு தான் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஆமாம், மதுரை வெளியூர்லேருந்து இன்னைக்கு தான் வந்திருந்தேன். படம் பிளாஸ்ட், சூப்பர். படம் சூப்பரா இருந்துச்சு சார். லேடிஸ்லாம் பார்க்க வேண்டிய படம். எனக்கு விஜய் ஃபேன் கிடையாது, ஆனா இந்த படம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ விஜய். தேங்க்யூ சார். தலைவன் மாஸ்னு எப்பயுமே சூப்பரா இருந்துச்சு படம். இது விஜய் ஃபேனுக்கு சூப்பரா இருக்கும். படம் அருமையா இருக்கு சார். விஜய் படம் சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. படம் தரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாமே மாற்றம் வந்துருச்சுல்ல, அது ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பர். ஃபர்ஸ்ட் தடவை விட செகண்ட் தடவை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். ஃபைனல்ல எல்லாரும் ஒண்ணா இருந்தாங்க இல்லையா, ஜாதி மதம் இல்லாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. அதுதான் இந்தியாவோட ஒற்றுமை, அதுதான். படம் வேற லெவலு அப்படின்னு சொல்லுவேன். 2 தடவை பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்ச அஜித் தான், கடவுளே அஜித். நாங்கள் தளபதியை மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. அவர் போனதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் படம் சூப்பராக நடிச்சிட்டார். கடைசியாக எனக்கு மனசே இன்ட்ரோவை தான் பார்க்க முடியாமல் போனதா கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இந்த கண்ணீர் இங்கே வரைக்கும் நிற்கிது, அதுவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அடுத்த ஒரு படம் நடித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவர் அண்ணன் நடிச்சது சூப்பரா இருந்துச்சு, செம்ம ஹிட்டு. பெண்களுக்கு பத்தி சொன்னார்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையில இந்த படம் பார்க்கலாம், தப்பான எந்த கருத்தும் இல்லை. அண்ணே திரும்பி நடிக்க மாட்டாரே அப்படி. இந்த படத்தோட முடிய ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, பட் குட் டச் பேட் டச் பற்றி ஸ்ட்ராங்காக ஒரு எவிடன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஏங்கிறத யூ பை ஏன்னு கூட மாற்றலாம். ஏன் அந்த ஏங்கிறது தெரியல. பட் தளபதியோட லாஸ்ட் படம் என்னோட மிஸ்ஸஸ், என்னோட ஃபேமிலி எல்லாருமே கம்பல்சரி தேட்டருக்கு வந்து பார்த்தே ஆகணும்னாங்க. ஸோ ரிபிட்டபிள் ஆடியன்ஸ் இன்றைக்கி நிறைய வர்றாங்க. இன்னும் வர நாட்களில் ரிபிட்டபிள் ஆடியன்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ தளபதி பிளாஸ்ட். ஐ லவ் யூ தளபதி, மிஸ் யூ ஸோ மச். சூப்பர் படம், சூப்பர். சின்ன பிள்ளைகளுக்கு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க, சேஃப்டியை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஜனநாயக கடமையை குடும்பத்தோட பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. சர்டிஃபிகேட் அப்படி கொடுத்துருக்காங்க, ஆனால் முக்கியமாக குழந்தைகள் பார்க்கணும்.
விஜய் படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் மாதிரி எந்த படமும் வராது. வந்து அண்ணா சொல்லியிருக்காருன்னா பெண்கள் எப்படி தைரியமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். எல்லாருமே எப்படி தைரியமா இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு தைரியமா இருக்கும். படம் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் எந்த அளவுக்கு தைரியமா இருக்கணும். பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும். சூப்பராக இருந்துச்சு படம். கடைசி படம் அசத்திட்டாரு விஜய். சூப்பராக இருந்துச்சு. பெண்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பெண்கள் வந்து தைரியமாக ஆம்பளை மாதிரி கெத்தாக இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு. தளபதி கச்சேரி தளபதி கச்சேரியா டான்ஸ் ஆடியா அதுக்கு? தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி எதுக்கு இருக்கு பெருக்கு இருக்கு கைட்டானம்மா தளபதி கச்சேரி பழத்தை எடுத்து விடு கை காலலாமா. விஜய் அண்ணா வந்து நல்ல கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. விஜய் அண்ணா காட்டுக்குள்ள இந்த கூலி படைங்களை கொல்றது பிடிச்சிருந்துச்சு. தேட்டரில் பார்த்துருக்கேன் எல்லா படத்தையும். ஆனால் விஜய் படத்தை ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன். வேற லெவலாக இருந்துச்சு. கத்தி கத்தி தொண்டை கட்டிக்கிச்சு. இவனை தூக்கிட்டு வந்திருக்கேன் 3 மாசம் பிள்ளை வேற மாதிரி. ஐயோ கடைசியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அடுத்து அண்ணாவை கடைசியாக பார்க்குற ஸ்க்ரீன் இதானே பார்த்தே ஆகணும்னு வந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டே வரலான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டே நான் கூட்டம் இப்போ 2 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. இன்னும் கூட்டம் குறைஞ்ச மாதிரி தெரில. இந்த டிக்கெட் கிடைக்கவே நாங்கள் தேட்டர் அலைஞ்சு இந்த டிக்கெட் வந்தோம். மொத்தமாக 5 பேர் வந்தோம். எங்கள் மச்சான் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. என் தம்பி நான், அது என் மூத்த பையன், இது 2வது பையன். ஆமாம் எங்கள் அண்ணனோட கடைசி விட தான் ஒரு மாதிரி எமோஷ்னலாகவே இருக்க முடியல. தளபதி அண்ணா ஐ லவ் யூண்ணா.